ஹலோ நண்பா, எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க போனாலும் நம்ம மட்டும் யார் கண்ணுக்குமே தெரியவே மாட்டோமே. யாருமே நம்ம கூட வந்து பேசக்கூட மாட்றாங்களே. எல்லாரும் எப்படியோ செட்டு சேர்ந்துடுறானுங்க. நம்ம மட்டும் தனியா சுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கே. இன்ஸ்டன்டா புது மனுஷங்க கூட நம்ம கனெக்ட் ஆக முடியலையே. நம்ம எங்க போனாலும் காதல் கொண்டு தனுஷ் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 4-5 பேர்கிட்ட தான் பேசி இருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாருமே அவங்ககிட்டயே போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்களே. வந்த முதல் நாள்லே ஒரு 10 பேர்கிட்ட பேசிடுறானே. அது எப்படி நடக்குது? அவங்க நேச்சுரலாவே மேக்னெட்டிக்கா இருக்காங்களா, இல்ல இதுக்கு ஆக்சுவலா ஏதாவது டெக்னிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெல், ரொம்பலாம் பெருசா ட்ரை பண்ணாம சில சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க மற்ற மனுஷங்களுக்கு ரொம்ப அப்ரோச்சபிளா மாறுறது எப்படி, ரொம்பலாம் ட்ரை பண்ணாம எல்லாரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணி உங்ககிட்ட பேசுற அளவுக்கு மேக்னெட்டிக்கா மாறுறது எப்படின்றது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எந்த ஒரு குரூப் செட்டிங்லயும் இன்விசிபிளா இருக்கிற மாதிரி தெரியுறீங்கன்னா நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கூட இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு மேக்னெட்டிக்கான பர்சனா மாறறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, ஒய் ஆர் யூ இன்விசிபிள்? பொதுவா நீங்க எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது கிளாஸ் ரூம் என்டர் ஆகுறீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ பண்ணுவீங்க? போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பப்ப காஃபியை குடிச்சிட்டு யாராவது நம்மள கவனிப்பாங்களான்னு அப்படியே டேபிள பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இல்ல கிரவுண்ட்ல ஏதாவது விளையாட போலான்னு போனா விளையாடுற இடத்துக்கு பக்கத்துலயே போய் ஓரமா நிப்பீங்க. அப்படியே தரையை பார்த்துக்கிட்டு நம்மள கூப்பிட மாட்டாங்களான்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கூட நீங்க பாட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு உங்க கேபின் பக்கத்துல இருக்க 2-3 பேர்கிட்ட பேசிட்டு வந்துடுவீங்க. அங்கேயும் நிறைய பேர்கிட்ட ஒர்க்கை தாண்டி உங்களுக்கு பெரிய கான்வர்சேஷன்லாம் இருக்காது. ஆனா சில பேர் ஒர்க் பிளேஸ்ல கூட எல்லார் கூடயும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட கனெக்ஷன்ஸை மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் இன்விசிபிளா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ரூம்லயும் நீங்க புதுசா என்டர் ஆக போறீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வெறும் 3 செகண்ட்லயே உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க எந்த ரூம்ல என்டர் ஆனாலும் கீழே பார்த்துக்கிட்டே நடந்துட்டு போயிட்டு இருந்தீங்க, இல்ல போனை பார்த்துக்கிட்டு, இல்ல தரையே அப்படியே பார்த்துக்கிட்டு உங்க ஐ லெவலுக்கு கீழே இருக்கிற விஷயங்களே ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல நம்ம ஹம்பிளா இருக்கோம், அந்த அளவுக்கு ஷோ ஆஃப் பண்ற ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்களை பாக்குற மக்களுக்கு அது எப்படி தெரியும்னா, என்கிட்ட பேசாதீங்க, நான் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்ப நான் பேசுற மூட்ல இல்ல, நான் இப்ப அவைலபிள் கிடையாது, என்ன தனியா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் இல்ல சிக்னல் தான் அவங்களுக்கு போகும். அதுக்குன்னு தலையை தூக்கிட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட சின் மேல இருக்கிற மாதிரி நிமிந்து பார்த்துட்டு நடந்துட்டு போனீங்கன்னா நீங்க அரகண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு ரூம்ல என்டர் ஆகும்போது உங்க ஐ லெவல ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தீங்கன்னா, மற்ற மனுஷங்க கூட ஐ கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு லெவல்ல வச்சிருந்தீங்கன்னா, அப்பதான் நீங்க மனுஷங்க கூட இன்டராக்ட் பண்ற மோட்ல இருக்கீங்கன்றத அந்த ரூம்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜா கொடுப்பீங்க. நீங்க நிறைய பேர் இருக்கிற ரூம்ல என்டர் ஆனாலும் கீழே பார்த்துக்கிட்டு தரையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் அவாய்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் நிமிந்து பார்த்து ஒரு 2-3 மனுஷங்க கூட ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்லியான ஆளு, நம்ம கூட பேச விரும்புறாங்க போலன்ற மாதிரி ஒரு சிக்னல் எல்லாருக்குமே போகும். இந்த ஐ கான்டாக்டோட சேர்த்து ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன நாடு நீங்க பண்றது மூலமா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை தான் எல்லாருக்குமே கொடுக்கும். நான் உங்க எல்லாரையும் பாக்குறேன், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த சின்ன விஷயம் தான் மற்றவங்களோட மைண்ட்ல நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளு, அப்ரோச்சபிளான ஆளு அப்படிங்கிற மெசேஜ் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணும். இன்டெரக்டா ஒரு மாதிரி இந்த ரூமுக்குள்ள நானும் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ற மாதிரி அது இருக்கும். உடனே யாரும் பேசிடலனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது தேவைப்பட்டா அவங்க கிட்ட பேசுவாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்படிங்கிற இனிஷியல் ஜெஸ்டரை கொடுத்துட்டீங்க. பட் நீங்க இதை பண்ணாம அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு தரையை பார்த்துக்கிட்டு உங்க மைண்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்க இன்விசிபிளா தான் இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்காக நிறைய பேர் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போகாம இன்டென்ஷனலாக ஸ்ட்ரைட் ஐலைனோட அங்கே இருக்கிற மக்களோட ஐ கான்டாக்ட் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த ஐ கான்டாக்டோட சேர்த்து ஒரு ஸ்மைலோ ஒரு ஹெட் நாடோ பண்ணிட்டு யூஸ்வலாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த விஷயம் உங்களை இன்விசிபிளாக மாற்றாம அப்ரோச்சபிளாக மாற்றும். நம்பர் 2, ஃபிக்ஸ் யுவர் பாடி லாங்குவேஜ். சரி, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பெட்டராக மாற்றுறதுக்கு, உங்களை இன்விசிபிளாக மாற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐ கான்டாக்ட், ஹெட் நாட் அண்ட் ஸ்மைல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சரியா பண்ணிட்டு அடுத்து வர ஸ்டெப்ஸை சொதப்பினீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ப்ராக்ரஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட பாடி லாங்குவேஜ் தான். நீங்க ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகளை உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட சொல்லிடும். நீங்க சாதாரணமா போய் எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா நின்னாலே, இல்ல ஒரு கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி போய் உங்களை சும்மா நிக்க சொன்னாலே, நீங்க ஒரு வார்த்தை பேசலனாலும் உங்களை பத்தி நிறைய பேர் அவங்க மைண்ட்லயே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ல
இந்த பாடி லாங்குவேஜ் லெசன்ஸை பத்தி ஒரு கிளாஸ் ரூமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சாங்க. அவரோட போஸ் வந்து அவரோட 2 கையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு காலில் அதிகமா வெயிட் கொடுத்து ஒரு காலை ஸ்லைட்டா வந்து லூஸா விட்டு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த 4-5 பேர் கிட்ட இவரை பார்த்தா இப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கறப்ப அவர் நர்வஸா தெரியறாரு, யார்கிட்டயும் பேச மாட்டாரு போல, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நினைக்கிறாரு போல, அந்த மாதிரி ஒரு மெசேஜை தான் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது நம்ம நர்வஸா இருந்தது உண்மைதான், ஆனா மற்றபடி இப்படியா எல்லாரும் நம்மளை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னு அங்க நின்றுட்டு இருந்தவர் யோசிச்சுட்டு இருந்தப்ப அங்க இருந்த டீச்சர் வந்து பாக்கெட்ல இருந்து கையை எடுத்திருப்பா. ஆர்ம்ஸை நேச்சுரல் ரெஸ்டிங் பொசிஷன்ல வை, இல்ல அந்த டேபிள்ல கையை வச்சுக்கோ, கொஞ்சம் நல்லா நிமிந்து ஓப்பன் ஷோல்டரோட நெல்லு, ஆனா வெறப்பா நிக்காம ரிலாக்ஸ்டா நெல்லு, ஒரு டீப் பிரெத் எடுத்து மூச்சு விட்டுட்டு ஃபேஸை ரிலாக்ஸ்டா வை அப்படின்னு அவர் சொன்னதை பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அங்க ஆடியன்ஸா இருக்கவங்க கிட்ட எப்படி இருக்காருன்னு கேட்கறப்ப அவரு அப்ரோச்சபிளா தெரியறாரு, கான்பிடென்ட்டா இருக்காரு, அவர்கிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்னு வெறும் அவர் நிக்கிறத வச்சே இந்த மாதிரி பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்தாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாயர் திறந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பே பல மெசேஜை மக்களுக்கு கொடுக்குது. கையை கட்டி நின்னா டிஃபென்சிவா எடுத்துப்பாங்க, குனிஞ்சு போனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு நினைச்சுப்பாங்க, டென்ஷனா இருந்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா ரிலாக்ஸ்டா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு காமா அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க அப்ரோச்சபிளா தெரிவிங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, மக்களுக்கு ரிஜெக்ஷன் பிடிக்காது. நீங்க இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறப்ப உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போய் அட போடான்னு திட்டு வாங்கிட்டு வராம இருக்கிறதுக்கு, அந்த ரிஜெக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஆனா நீங்க அதுவே நேச்சுரலா காமா அப்ரோச்சபிளா இருக்கிற மாதிரி தெரிஞ்சீங்கன்னா, இவன் கிட்ட போய் பேசினா நம்மள ரிஜெக்ட் பண்ண மாட்டான், சும்மா முகம் கொடுத்தாச்சு பேசுவான் அப்படிங்கிற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ எந்த ஒரு பப்ளிக் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் யாரும் என் கிட்ட வராதீங்க அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சுக்கிட்டு ஒரு போஸ்ட்ல இல்லாம ஓப்பனா ரிலாக்ஸ்டா காமா இருக்கிற மாதிரி ஒரு போஸை மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க. நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா 2 காலையும் யூஸ் பண்ணி பேலன்ஸ்டா நில்லுங்க. ஒரு காலில் வெயிட் அதிகமா கொடுத்துக்கிட்டு செவுத்துல சாஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி போசஸை அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ஓரமா கார்னர்ல மறைஞ்ச மாதிரி நின்னுடாதீங்க. உங்களுக்கு நேச்சுரலா தேவைப்படுற ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு நில்லுங்க. ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் நீங்க மேக்னெட்டிக்கா மாறதுக்கான செகண்ட் ஸ்டெப். நம்பர் 3, பி ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயத்த சரியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டெய்லி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ண தான் போறாங்க. ஒன்னு அவங்களா பேசுவாங்க, இல்ல நீங்களே உங்களோட தேவைக்கு யாரையாவது எதையாவது கேட்க போறீங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் கூடயோ நீங்க ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீக்ரெட் வெப்பனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் வெப்பன் வேற எதுவும் இல்ல, மத்தவங்க மேல ஜென்யூனா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது தான். பொதுவா யாரோ உங்ககிட்ட புதுசா பேசுறாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் ஃபன்னியான ஆளு, நிறைய ஜோக் சொல்லுவேன், இல்ல மைண்டுக்குள்ளேயே சில டைலாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது சொன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இல்ல ஜென்ரலா நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு இந்த மாதிரி சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின்ஸா இல்லாம சும்மா பேச்சுக்கு நம்ம ஏதோ ஒன்று பேசணும்னு யூஸ்வலா ஒரு 4 கேள்வியை கேட்போம் பாருங்க. அந்த மாதிரி அதே டெக்ஸ்ட் புக் கேள்வியை கேட்டு அவங்கள போர் அடிக்காம ஒன் வேர்ட் ஆன்சர்ல ரிப்ளை பண்ண வைக்காம யார்கிட்டயாவது பேசும்போது உண்மையிலேயே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கியூரியஸா இருந்தீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து அவங்க ஒன் வேர்ட் ஆன்சர்ல ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்கள பத்தி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டீங்கன்னா அங்க ஒரு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்றீங்க, அந்த ஈவெண்ட்டோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல யாருன்னே தெரியாதவர் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, ஹாய் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு டார்கெட்டடா ஒன் வேர்ட் ஆன்சர் ரிப்ளை இருக்கிற மாதிரி ஜெனரிக் கொஸ்டின்ஸை கேட்காம சும்மா ஜென்ரலா இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்யூன் இன்ட்ரெஸ்டோட அவர் அந்த கொஸ்டினை கேட்டீங்கன்னா, மேபி அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட் இதுதான், அதுக்கு இந்த ஈவெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்களோட ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் கற்றுக்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்படி அவங்க சொல்லி முடிச்ச இனிஷியல் விஷயத்துல இருந்து நீங்கள் உங்களோட ஸ்டோரியை திரும்ப பில்டு பண்ண ஆரம்பிக்காம, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் கதையை சொல்ல ஆரம்பிக்காம, அவங்க சொன்ன விஷயத்துல இருந்தே ஓ இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்களா, அதில் என்ன இருக்கிறதுலே கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு டீப்பான ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அப்பா ஃபைனலாக ஒருத்தன் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுற ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. அவங்க சொல்ல வர விஷயத்த உண்மையிலேயே நீங்கள் கவனித்து லிசன் பண்ணதுனால
அவங்களும் ஒரு முக்கியமான ஆளுதான்ற மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சதுனால உண்மையிலே அவங்க வந்து உங்க கூட தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இவன் ஒரு ஸ்மார்ட்டான ஆளு அதனால இவன் கூட பேசலாம், இவன் ஒரு ஃபன்னியான ஆளு அதனால இவன் கூட பேசலான்ற மாதிரி இல்லாம அவங்க சொல்ற விஷயத்த கேட்டு கவனிச்சு டீப்பா கொஸ்டின்ஸ் கேட்டு ஜென்யூனா கியூரியஸா இருந்த அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணதுனால அவங்கள இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வச்சதுனால நம்மளையும் மதிச்சு கேட்கறாங்கப்பா அப்படிங்கிற ஃபீலிங்கை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. இந்த ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க உங்களை அதிகமா ஞாபகம் வச்சுப்பாங்க, மறுபடியும் உங்களை எங்க பார்த்தாலும் உங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க. இந்த விஷயம் தான் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல உங்களை மேக்னெட்டிக்கா மாற்றும். ஸோ ஒரு வாட்டி இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பேசுவேன் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பேசுவேன்னு உங்க மைண்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இல்லாம ரியலா மற்றவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருந்து பேசுனீங்கனாலே அது உங்களை மேக்னெட்டிக்கா மாத்தோன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, ஹேவ் அ ரிலாக்ஸ்ட் எனர்ஜி. மோஸ்ட் பீப்புள் வந்து சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் ஆக்வர்டாகவும் நர்வஸாகவும் இருப்பாங்க. ஒரு ரூம்குள்ளே போகும்போது நம்மளை யாராவது கவனிப்பாங்களா அப்படிங்கிற எண்ணத்தோட யோசிச்சுக்கிட்டே தரையை பார்த்துக்கிட்டு நடந்துட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாலும் தனியாக உட்காந்துட்டு இருக்குமே யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களேன்னு இந்த எண்ணத்தோடய சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவாங்க. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்லை இந்த நெகட்டிவ் எனர்ஜியே நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ண வச்சிடும். பட் மேக்னெட்டிக் பீப்புள் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒரு ரூம் நடக்கிறாங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே நம்ம கூட பேசுவாங்க அப்படிங்கிற அசம்ஷனோட அவங்க மைண்ட்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த ரூம்குள்ள போவாங்க. நம்ம இங்க இருந்தா யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு அவங்களோட ஸ்பேஸை எடுத்துக்கிறதுக்கான பர்மிஷன் நமக்கு தேவைன்னு நினைக்க மாட்டாங்க. ஐ பிலாங் ஹியர், நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. மற்றவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நான் ரிலாக்ஸ்டா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லாததுனால நேச்சுரலாகவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் நேச்சுரலாகவே ரிலாக்ஸ்டாகவும் கண்டென்டாகவும் இருக்கும்போது எந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனையும் எதிர்பார்க்காத போது இந்த நர்வஸ் எனர்ஜி அவரை சுற்றி இருக்காது. நீங்கள் பெருசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தே நிறைய பேர் உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. என் கூட யாரும் பேசலாலும் பரவாயில்ல, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இல்லை வைபை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களை மேக்னெட்டிக்காக மாற்றிடும். ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். சோஷியல் வேலிடேஷனை எதிர்பார்த்துக்கிட்டு நர்வஸாக அவங்க மைண்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கே யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. உங்கள் பாடி லாங்குவேஜும் உங்களை அறியாமலே அந்த நர்வஸ்னஸை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்திடும். அதனாலே நீங்கள் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணாமல் ரிப்பல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் மைண்ட் லெவலில் கிளியராக நேச்சுரலாக ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு சம்மரியாக பார்க்கணுன்னா எந்த ஒரு சோஷியல் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் பதட்டப்பட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டீங்க, தரையை பார்த்துக்கிட்டே நடந்து போயிடுவீங்க, ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் மூலமாக ஏதோ சரியில்லைன்ற ஃபீலிங்கை மற்றவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இவன்கிட்ட போய் பேசினா நம்மள அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான் இல்லை ஏதாவது சொல்லிடுவான்னு பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ மைண்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை யோசிச்சு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எந்த ஒரு ரூமை நீங்கள் என்ட்ரு ஆனாலும் உங்கள் ஐ லெவலில் ஸ்ட்ரைட்டாக வச்சு நிறைய பேர் கூட ஐ கான்டாக்ட் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணி நாட் பண்ணுங்க. இது உங்களை சேஃப், ஓப்பன் அண்ட் அப்ரோச்சபிளாக மாற்றும். அதோட சேர்த்து நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் போசஸை கொடுக்காம ரிலாக்ஸ்டாக ஓப்பனாக உங்கள் பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுங்க. இதுவும் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலில் கொடுக்கும். ஒன்ஸ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனலாக பேசாமல் எந்த ஸ்பெஷல் ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணாமல் ஜென்யூனாக மற்றவங்க பேசுகிற விஷயங்களை கேட்டு அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா, அவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதுவே சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் உங்களை மேக்னெட்டிக்காக மாற்றும். திரும்ப மறுபடியும் உங்கள் கூட பேசணுன்ற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு சோஷியல் சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அந்த தனியாக இருக்கிற நேரத்தில் நர்வஸாக டென்ஷனாக ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்காம தனியாக தான் இருக்கேன் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சோஷியல் வேலிடேஷனை எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவே நேச்சுரலாக நிறைய பேரை உங்ககிட்ட பேச அட்ராக்ட் பண்ணும், உங்களை மேக்னெட்டிக்காகவும் மாற்றும். இதெல்லாம் வந்து ஹவு டு டாக் டு எனிவன் புக்கில் இருந்தும் சில ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலில் இருக்க அதர் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.